வியூவர்ஸ் எனக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு போண்டா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு. இப்போ வாங்க இதெல்லாம் நம்ம செய்கிறது பார்க்கலாம். கடலை மாவு சேர்த்துக்குவோம். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், ஒரு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் போல், ஒரு பிஞ்சு போல் சோடா சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கலாம், நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் இது வந்து மிலிட்ரி ஏரியா கூட நாங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு ஃபேமிலியும் நைட்டு நாங்கள் எல்லாம் சந்திக்கும் போது டக்குன்னு நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை செய்யும் போது இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு டீ போட்டு இந்த மாதிரி கொடுத்துப்போம். அந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். இது நம்ம ஸ்பூனாலே எடுத்து போடுற மாதிரி கொஞ்சம் தளன்னு வச்சுக்கலாம். ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் கொஞ்சம் தளன்னு, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துக்குவோம். நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சு, அதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் எண்ணெய் எடுத்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பக்கம் நல்லா கலந்துட்டுருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஸ்பூனால் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து மிலிட்ரியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு நாங்கள் வந்து ஈவினிங் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் போய் சந்திச்சுக்குவோம். அப்போ அந்த டைத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ போட்டு கொடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைத்தில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்ருப்போம். அந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சைடு இதாக வெந்திருக்கு, நம்ம இன்னொரு சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு ஃபேமிலியும் மிலிட்ரி ஏரியாவில் என்ட்ரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம குவார்டர்ஸ் போகிறோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு வீட்டில் எப்படின்னா நம்ம குவார்டர்ஸ் செட் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது ஒரு ஜாலியான லைஃப். எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம்லாம் ஜாலியாக தானே இருக்கும். ஒரு டூர் மாதிரிக்கு லைஃப் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஓடிட்டு இருக்கணும். என்னோடய லைஃப்லேருந்து கொஞ்சம் போல் அவங்க கூட பயந்துருக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து போண்டா செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனைவரோட பயந்துக்கொள்ளுங்க. பெல் பட்டன் அமைக்காத தெரிவிக்கிற மாதிரி கேட்குறேன். ரொம்ப நன்றி.